Clickbankன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். அந்த சீக்ரெட்டை நீங்க கரெக்டா தெரிஞ்சிட்டீங்கன்னா ஆன்லைன்ல சம்பாதிக்கிறது பெஸ்டான வழி Clickbank தான். Clickbankல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனா அதுல ஒரே ஒரு சீக்ரெட்டை நான் இன்னைக்கு ஒன்று சொல்ல போறேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இதுலயே நான் ஒரு டீடைல் பத்தி சொல்ல போறேன். அதோட ஃபுல் மீனிங்கை தெரிஞ்சிட்டா தான் இந்த Clickbank சீக்ரெட் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. வாங்க நம்ம இப்ப ஸ்கிரீன்ல போலாம். clickbank.com இந்த வெப்சைட்டுக்கு வந்தோடனே லாகின் சைன் அப் பண்ணிருக்கோம். சைன் அப் நீங்க பண்ணிக்கோங்க. சைன் அப்பை பத்தி நான் சொல்ல போறதுல சைன் அப் நீங்களே சொந்தமா பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ நம்ம லாகின் பண்ணிடலாம். ஓகே, லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் பேஜுக்கு வந்துடும். அக்கௌண்ட் பேஜ்ல ரிப்போர்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா 2020 பேமெண்ட் அண்ட் 2019 பேமெண்ட் இந்த அளவுக்கு நீங்க சம்பாதிக்கலாம். Clickbankங்கிறது இதுவும் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். Clickbankல உள்ள வெண்டர்ஸோட அவங்களோட பொருட்கள் அல்லது அவங்களுடைய சேவைகளை நீங்க வித்து கொடுக்கணும். இங்க போனீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். இங்க பல வகையான கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு பொருத்தமான பொருட்கள் அல்லது சேவைகளை நீங்க கரெக்டா பிக்கப் பண்ணி அவங்களுக்கு நீங்க வித்து கொடுக்கணும். நம்ம வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அதை சூஸ் பண்ணுவோம். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸோட கேட்டகரியில தான் இப்போ நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. நம்ம இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். டயபெட்டிஸ் கேட்டகரியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் விற்கிறதுக்கு. ஒரு தடவைக்கு யாராச்சும் இந்த சேவையை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற கமிஷன் தான் இங்கே பச்சை கலரில் காட்டுது. $21. இதுக்கு வந்து $31 காட்டுது. இதுக்கு வந்து 6 வெள்ளி தான் கொடுக்குறாங்க. இது ஏன்னா இது ஏதோ சமையல் புத்தகம் மட்டும்தான். இப்படி பல வகை இருக்குது. இது வந்து 42 வெள்ளி காட்டுது. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அப்படின்னு நீங்கள் ஒன்று ஒன்றா டீட்டெயில்ஸை படித்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயபெட்டிஸ் ஸ்மார்ட்டுங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து ப்ரோமோட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணதும் நீங்கள் இந்த பேஜுக்கு வருவீங்க. இங்கே வந்த உடனே ஜெனரேட் ஹாப் லிங்க்ஸ் அப்படி கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த லிங்க் வந்துடும். இதுதான் உங்களுடைய லிங்க். இந்த லிங்க்கை யார் கிளிக் பண்ணிட்டு அந்த சேவையோ அந்த பொருளையோ யார் வாங்குறாங்களோ அதுலேருந்து உங்களுக்கு கமிஷன் வரும். காப்பி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதுதான் ஸ்டெப் 1. அந்த காப்பி பண்ண லிங்க்ல என்ன இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். அவங்க விற்கிற அந்த சேவையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். பெட்டிஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இருக்குது. லாஸ்ட்டாக வந்தால் பை நவ் அப்படின்னு போட்டிருக்கு. யார் இந்த சேவையை வாங்குறாங்களோ உங்களுக்கு அதுலேருந்து 31 வெள்ளி உங்களுக்கு கிடைக்குது. அவங்க 39 வெள்ளிக்கு வாங்குவாங்க. ஆனால் உங்களுக்கு 31 வெள்ளி கமிஷனாக கிடைக்குது. இப்படியும் அதே லிங்க்கை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபேஸ்புக் குரூப்புக்கு போங்க. அந்த லிங்க்கை இங்கே போடுங்க. ஆனால் இங்கே போட்டு நீங்கள் இப்படி போஸ்ட் பண்ணீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து முழுக்க விளம்பரம் அப்படின்னு. அதனால அப்படியே டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். ஸோ உங்க கூகுளுக்கு போங்க, கூகுள் சர்ச் போங்க. டாப் 10 ஹெர்ப்ஸ் ஃபார் டயபெட்டிஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. அதில் மேபி டாப் 3 வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா என்னோட கூகுள் குரோம்ல இந்த எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேரு சிமிலர் வெப் என்ன செய்யும்னா அந்த வெப்சைட்ல ஒரு மாசத்துக்கு எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கை நம்மளுக்கு காட்டும். இதை பார்த்தீங்கன்னா 78.6 மில்லியன் பேர் வந்து பார்க்குறாங்க இந்த வெப்சைட்டை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா 200 மில்லியன் மந்த்லி விசிட்ஸ் வராங்க. ஸ்டெம்ஃபர்ட் ஹெல்த் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா only 100K அவ்வளோதான் வராங்க. அண்ட் அடுத்ததா thehealthy.com அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் பேர் தான் வராங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ரிலையபிளான ஒரு தரமான வெப்சைட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த வெப்சைட்டை எடுப்போம். இதில் டயபெட்டிஸை பற்றி நிறைய விஷயம் போட்டிருக்காங்க. நீம் யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஜாமுன், விஜயசார், பில்வா அப்படிங்கிற பல ஃபெனுக்ரீக் அப்படிங்கிற பல ஹெர்பலை பற்றி டயபெட்டிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை படிக்கிறதுக்கு மக்களுக்கு ஆர்வமாக இருக்கும். இந்த லிங்க்கையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட கிளிக்பேங்கோட ஹாப் லிங்க்ஸ். இது வந்து நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் உள்ள ஆர்டிக்கலோட லிங்க். நம்மளுக்கு இப்போ 2 லிங்க் இருக்குது. இப்போ இந்த 2 லிங்க் வச்சு நம்ம சீக்ரெட்டாக ஒரு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்னிப்லி அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். ஸ்னிப்லி வெப்சைட்டுக்கு போய் மறுபடியும் நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதும் இந்த மாதிரி டேஷ்போர்ட் வந்துடுவீங்க. டேஷ்போர்ட் வந்தோடனே இங்கே கிரியேட் ஸ்னிப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்னிப்லியில் எந்த மாதிரி டைப்புன்னு கேட்கும். நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மெசேஜில் வந்து மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெசேஜில் வந்து நீங்கள் விற்கிற பொருள் என்னவென்று அதை பற்றி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு
டீட்டெயில் நீங்கள் அங்கேருந்து காப்பி பண்ணலாம். நான் உதாரணத்துக்கு கெட் மை காப்பி ஆஃப் டயபெட்டிஸ் ஸ்மார்ட்ஸ் ரைட் நவ் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுவேன். பட்டன் டெக்ஸ்ட்டில் வந்து லேர்ன் மோர் அப்படின்ட்டு போட்டுருவேன். அண்ட் இந்த யூஆர்எல் வந்து நீங்கள் ஏற்கனவே கிளிக்பேங்க்கில் உள்ள ஹாப் லிங்க்ஸ் அந்த யூஆர்எல்லை இங்கே போட்டுடணும். இது வந்து ஃபுல்லாக அந்த பட்டன் உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். இது நீங்கள் அப்புறமா வேணால் பிளேயர் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கிரியேட் அ லிங்க் அப்படின்னு போடணும். மறுபடியும் ஒரு யூஆர்எல் கேட்கும். இந்த யூஆர்எல் வந்து உங்களோட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட யூஆர்எல்லாக இருக்கணும். அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்னிப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ஸ்னிப் பட்டனை கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் விசிட் லிங்க் பண்ணிங்கன்னா உங்களோட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டில் உங்களோட ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கார்னரில் உங்களோட டீட்டெயில்ஸ் வரும். இந்த ஆர்டிக்கிளை படிச்சுட்டு இன்னும் டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பேருக்கு இங்கே லேர்ன் மோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் லேர்ன் மோர் அப்படின்னு அழுத்துனீங்கன்னா உங்களை வந்து அந்த உங்களோட கிளிக்பேங்க் அந்த லிங்க்குக்கு போகும். இப்போ உங்கள் மூலிமா இந்த லிங்க் வந்ததுனால யாரோ இந்த ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ நீங்கள் இப்போ ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ்புக் குரூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இப்போ நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் போய் அந்த ஸ்னிப்லி மூலிமா உள்ள லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லிங்க் தான் காட்டும், வேறு எந்த லிங்க்கும் காட்டாது. ஸோ நீங்கள் எல்லாரும் நினச்சிக்குவாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து உள்ள ஆர்டிக்கலை தான் நீங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க அந்த லிங்க்குக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்கு போனாங்கன்னா கார்னரில் உங்களோட விளம்பரம் வரும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு நிறைய சேல்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கிளிக்பேங்க் மூலிமா டைரக்ட் லிங்க் அனுப்பாமல் இந்த ஸ்னிப்லி மூலிமா நீங்கள் இந்த பட்டனை க்ரியேட் பண்ணி நீங்கள் வெப்சைட் ஷேர் பண்ணிங்கன்னா மக்களுக்கு நீங்கள் ஒரு ஜெனுவினான ஒரு வெப்சைட் தான் ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே வரும். ஸோ அதனால தாராளமாக கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பல பேருக்கு வந்து நல்லா காமனாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தாராளமாக அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்னிப்லியே நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேணா இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்டுக்கு பதிலாக பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆர்டிக்கல் அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி கீழே கார்னரில் உங்களுக்கு விளம்பரம் வர மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க பிக் பாஸ் படிச்சுட்டு அந்த விளம்பரத்தை கார்னரில் ஒரு விளம்பரம் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு ஆர்வத்தோடு பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்னிப்லேயே நீங்கள் வேறு மாதிரி என்ன மாதிரி ஐடியாஸில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதோ ஐடியா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஐடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். இது என்னோட வெப்சைட் ywbanu.com. நீங்கள் இங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட்டு கூட என்னோடய வெப்சைட்டில் நீங்களே க்ரியேட் பண்ணலாம். பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மூலிமா நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.